நீங்கள் ஃபஸ்ட் டைம் குக்கீ செய்ய போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணுற வெண்ணெயை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருக்க வேண்டாம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்து பீட் பண்ணும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும். 2வதா நீங்கள் யூஸ் பண்ண போகிற மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மைதா மாவை இப்போ இன்றைக்கி குக்கீ செய்கிறீங்கன்னா முந்தின நாளே எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் அது குக்கீ செய்யும்போது யூஸ் பண்ணும்போது நல்லா அதோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். 3வது டிப் என்னென்னா, அதில் ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் அப்படியே இருக்கும். 4வது டிப் என்னென்னா, நீங்கள் இந்த தோசை செஞ்சதுக்கப்புறம் உடனே அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. அப்போ கட் பண்ண ஈஸியாக இருக்கும். 5வது டிப், பேக் பண்ணும்போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஃபுல் வீடியோ லிங்க் தமிழ் குக்கிங் சேனல் பை சந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. வேணும்னா போய் செக்